வெல்கம் டு சினிமா விஷன். இயக்குனர் சங்கர் அவங்க பாத்தீங்கன்னா ராம் சரண் அவர்களை வச்சு கேம் சேஞ்சர் படம் பண்ணியிருக்காருங்க. இந்த கேம் சேஞ்சர் படம் இந்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்றதுனால படக்குழு இப்ப ப்ரொமோஷன் வேலைகள்ல ரொம்பவே பரபரப்பா இருக்காங்க. இப்போ புதுசா வந்திருக்கிற தகவல் என்னன்னா, இந்த கேம் சேஞ்சர் படத்தோட கதையை பாத்தீங்கன்னா இயக்குனர் சங்கர் அவர்கள் ஃபர்ஸ்ட் போய் சொன்னது பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள்ட்ட தாங்க சொல்லியிருக்காரு. கதையை கேட்ட விஜய் அவர்கள் கதை ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொன்னப்ப சங்கர் சார் சொல்லியிருக்காரு, இந்த படத்தை எடுக்கிறதுக்கு எனக்கு 1.5 வருஷம் உங்க கால் ஷீட் தேவைப்படுதுன்னு சொன்னப்ப விஜய் சார் சொல்லிட்டாரு, 1.5 வருஷம் என்னாலாம் அவ்வளோ கால் ஷீட் தர முடியாதுன்னு சொல்லும் போது தான் பாத்தீங்கன்னா சங்கர் சாரும் விஜய் சாரும் இந்த படம் பண்ண முடியாம போனதா ஒரு காரணம் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் தான் விஜய் சார் வாரிசு படம் பண்ண போயிட்டு தான் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அங்கிருந்து தெலுங்குக்கு போய் ராம் சரண் அவர்கிட்ட இந்த கதையை சொல்லி ஓகே பண்ணியிருக்காருங்க சங்கர் சார். அதுக்கப்புறம் தான் இப்போ கேம் சேஞ்சரா பாத்தீங்கன்னா இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த கேம் சேஞ்சர் படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் பாத்தீங்கன்னா சென்னையில வர 7ஆம் தேதி நடக்க போகுதுங்க. இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா தளபதி விஜய் சார் எப்படியாவது கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தில்ராஜ் அவர்கள் முயற்சி பண்றதாகவும், இன்னொரு பக்கம் ராம் சரண் அவர்கள் ஒரு பக்கம் முயற்சி பண்றதாகவும் சொல்லப்படுதுங்க. தளபதி விஜய் இந்த ஈவெண்ட்டுக்கு வருவாரா வரமாட்டாரான்றது தெரியலங்க. அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நினைச்சு பாருங்க, சங்கர் சார், விஜய் சார் அண்ட் ராம் சரண் இவங்க 3 பேரும் ஒரே ஃபங்க்ஷன்ல இருந்தா அந்த ஃபங்க்ஷனோட லெவலே பாத்தீங்கன்னா ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகுன்றதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லைங்க. இதனாலே பாத்தீங்கன்னா கேம் சேஞ்சர் படத்துக்கு தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைச்சாலும் அதுலயும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்.